ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுபோக புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்மந்தம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இந்த ரேஷன் அட்டை சார்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்கள் குறைந்த விலையிலும் இலவசமாக அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா வழங்கிட்டு வராங்க. இதனால் ஏழை எளிய பொதுமக்கள் பார்த்திங்க அப்படின்னா பயனடைந்து வராங்க. தமிழக ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வும் அவ்வப்போது நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களோட பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு புகார் இருந்துச்சுன்னா அதையும் தெரிவிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இலவச எண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது வெயில் காலம் தொடங்கி விட்டதால் அட்டைதாரர்கள் தேவையில்லாமல் வெயிலில் அலக்கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களை அலக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு ஏற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாவற்றையும் விட ரேஷன் அட்டைதாரர்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக பார்த்திங்க அப்படின்னா மாதம் குறைதீர்க்கும் முகாம்களை தமிழக அரசு நடத்தி வராங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்தி வராங்க. இந்த முகாம்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நடத்தக்கூடிய ஒவ்வொரு முகாம்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தலாக இருக்கட்டும், நீக்கல், திருத்தம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கிறது, செல்ஃபோன் பதிவு எண்ணை மாற்றுதல் போன்ற விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா இதில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுபோல் அயவள கடைகளில் பார்த்திங்கன்னா பொருள் பெற நேரில் வருகை தர முடியாத மூத்த குடிமக்களாக இருக்கட்டும் அல்லது உடல் ஊனமுற்றோருக்கு அங்கீகார சான்று வழங்குறாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள் பற்றி நம்ம புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த கூட்டத்திலேயே நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நுகர்பொருள் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ இது குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைகளில் இருப்பதை உறுதி செய்தல், மேலும் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த 45,509 பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயில் காலத்தை முன்னிட்டு மக்களை அலக்கழிக்கக்கூடாது ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரே தவணையில் அரிசி உள்பட அனைத்து பொருட்களையும் வழங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக மாதம் பார்த்திங்க அப்படின்னா குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடக்குது. இதில் ரேஷன் அட்டை சம்மந்தமாக அனைத்து விதமான குறைகளையும் நம்ம அங்கே நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் அவங்களுக்கான குடும்ப அட்டைகள் அவங்க வீட்டுக்கே தபால் மூலம் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.